J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 17, The Man with Two Faces. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நல்லா தூங்கி எழுந்ததும் ஹாரி சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டதா உணர்ந்தான். நான் எண்ட் ஆஃப் த இயர் ஃபீஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்வீட் பாக்ஸஸை அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த மேடம் ப்ராம்ஃபி கிட்ட ஹாரி சொன்னான். சரிதானே, நான் போகலாம்ல அப்படின்னு கேட்டான். டம்பிள்டோர் உன்னை ஃபீஸ்ட்டுக்கு போக தான் சொல்றாரு அப்படின்னு வேண்டா வெறுப்பா சொன்ன மேடம் ப்ராம்ஃபிக்கு ப்ரொஃபசர் டம்பிள்டோருக்கு ஃபீஸ்ட்டுக்கு போறதுல இருக்க விபரீதம் புரியலன்னு ஒரு எண்ணம். அப்புறம் உன்னை பார்க்க இன்னொருத்தரும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ குட், யாரது அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருந்தப்பவே ஹாக்ரிட் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தாரு. எப்பயும் போலவே அவர் உள்ள நுழைஞ்சப்போ அவரோட தோற்றம் ரொம்பவே பிரம்மாண்டமா தெரிஞ்சது. ஹாரி கிட்ட வந்து அவன் பக்கத்துல உட்காந்து அவன் முகத்தை ஒரு தடவை நிமிந்து பார்த்தாரு. சட்டுன்னு வெடிச்சு செதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே நாம் பண்ண தப்பால வந்த வேணாதான் அப்படின்னு சொல்லி முகத்தை கையில புதைச்சுக்கிட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ராட்சச கிட்ட போய் ஃப்ளஃபியை எப்படி கடந்து போறதுன்னு சொல்லிட்டனே, அவனுக்கு தெரியாம இருந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான். அதையும் நானே சொல்லி கொடுத்துட்டேன். உன் உயிருக்கே ஒல வச்சுட்டேன், அதுவும் ஒரு டிராகன் முட்டைக்காக. நான் இனி குடிக்கவே மாட்டேன். முதல்ல என்னை இங்க இருந்து துரத்தி விட்டு மகிள்ஸ் கூட வாழ விட்டாதான் எனக்கு புத்தி வரும். ஹாக்ரிட் அப்படின்னு சொன்ன ஹாரிக்கு வேதனையிலையும் வருத்தத்திலையும் குலுங்கி அழுத ஹாக்ரிடோட கண்ணீர் தார தாரையா அவர் தாடியில வழிஞ்சு ஓடினதை பார்க்க அதிர்ச்சியா இருந்தது. ஹாக்ரிட் அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது வோல்டமோர்ட். நீங்க சொல்லாமலே போயிருந்தாலும் அவன் வேற ஏதாவது ஒரு வழியில நிச்சயம் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா நான் உன் உயிருக்கே ஆபத்து விளைவிச்சிட்டனே, அப்புறம் அவன் பேரை சொல்லாத. வோல்டமோர்ட் அப்படின்னு ஹாரி சத்தமா கத்தி சொன்னதை கேட்டு ஹாக்ரிட் அதிர்ச்சி அடைஞ்சு அழுகை நிறுத்திட்டாரு. நான் அவனை சந்திச்சிருக்கேன், அப்புறம் நான் அவனை பேரை சொல்லி தான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் சேர் அப் ஹாக்ரிட். நாம அந்த கல்லை காப்பாத்திட்டோம், அது அழிஞ்சும் போயிடுச்சு. இனிமே அவனால அதை உபயோகிக்கவே முடியாது. இந்தாங்க சாக்லேட் ஃப்ராக் எடுத்துக்கோங்க, என்கிட்ட நிறைய இருக்கு. ஹாக்ரிட் தன்னோட பின் கையால மூக்க தொடச்சபடியே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் உனக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். சாண்ட்விச் கிடையாதுல்ல அப்படின்னு ஹாரி கொஞ்சம் பயந்தபடி கேட்டதை பார்த்து எப்படியோ கடைசியா ஹாக்ரிட் கிட்ட இருந்து ஒரு அசட்டுத்தனமான புன்னகை வந்தது. நோ, இதை சரி பண்றதுக்காக டம்பிள்டோர் எனக்கு நேத்தி ஃபுல்லா லீவ் கொடுத்திருந்தாரு. நியாயமா பார்த்தா அவர் என்னை இங்க இருந்து வேலையை விட்டுதான் அனுப்பி இருக்கணும். எப்படியோ இது உனக்காக புடி. அது ரொம்ப அழகான ஒரு லெதர் கவர் புக். ஹாரி அதை ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணான். அதுல ஃபுல்லா விசார்ட் போட்டோகிராஃப்ஸ். ஒவ்வொரு பக்கத்துலயும் அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனை பார்த்து சிரிச்சபடியும் கையசச்சபடியும் இருந்தாங்க. உன் அம்மா அப்பாவோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆந்த அனுப்பி இந்த போட்டோஸ் எல்லாம் வாங்கினேன். உன்கிட்ட அவங்க போட்டோஸ் எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? அந்த நிமிஷம் ஹாரியால எதுவுமே பேச முடியல. ஆனா ஹாக்ரிட்க்கு அவன் நிலைமை நல்லா புரிஞ்சது. அன்னைக்கு நைட் எண்ட் ஆஃப் த இயர் ஃபீஸ்ட்டுக்கு ஹாரி தனியாவே கீழ்த்தளத்துக்கு கிளம்பி போனான். ஒன் லாஸ்ட் செக்அப்னு மேடம் ப்ராம்ஃபி வற்புறுத்தி சொல்லி அதை முடிச்சுட்டு கிளம்பினப்போ கிரேட் ஹால் ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு. தொடர்ந்து 7வது வருஷமா ஸ்லிதரின் ஹவுஸ் கப்பை வின் பண்றதை செலிப்ரேட் பண்ற விதமா கிரேட் ஹால் ஃபுல்லா கிரீன் அண்ட் சில்வர்னு ஸ்லிதரினோட கலர்ஸ்லயே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஹை டேபிளுக்கு பின்னாடி ஸ்லிதரினோட பாம்பு படம் போட்ட ஒரு மிகப்பெரிய பேனர் செவுரு அடைச்சு வைக்கப்பட்டிருந்தது. ஹாரி ஹால்குள்ள என்டர் ஆன உடனேயே சட்டுன்னு ஒரு நிசப்தம். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் மறுபடியும் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரி போய் கிரிஃபிண்டோர் டேபிள்ல ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் நடுவுல இருந்த சீட்ல உட்காந்துக்கிட்டான். எல்லாரும் எழுந்து நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருந்ததை கஷ்டப்பட்டு கண்டுக்காம இருக்க வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேளையா டம்பிள்டோர் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாரு. எல்லாரோட பேச்சு சத்தமும் சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. இன்னொரு வருஷமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப உற்சாகமா சொன்னாரு. இந்த அற்புதமான விருந்தை நீங்க சுவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயசானவனோட வழவழ கொழகொழ பேச்சுன்ற பிரச்சனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஒரு சிறப்பான வருஷம் இது இல்ல? உங்க மூளையெல்லாம் முன்னைய விட கொஞ்சம் அதிகமாவே நிரம்பி இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வருஷம் தொடங்குறதுக்குள்ள அதை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றதுக்கு முழு சம்மர் ஹாலிடேஸும் உங்க முன்னாடி இருக்கு. இப்போ ஹவுஸ் கப்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் போடப்பட்டு அதை வழங்குறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. 4வது இடத்துல கிரிஃபிண்டோர் 312 பாயிண்ட்ஸோடவும், 3வது இடத்துல ஹஃபில்பஃப் 352 பாயிண்ட்ஸோடவும், ராவென்க்ளா 426 பாயிண்ட்ஸோடவும், ஸ்லிதரின் 472 பாயிண்ட்ஸோடவும் இருக்கு. பயங்கர சத்தமான ஆரவாரம் ஸ்லிதரின் டேபிள்ல இருந்து உற்சாகமா வந்தது. டிராக்கோ மால்ஃபாய் அவனோட கோப்பைய வச்சு டேபிள்ல உற்சாகமா தட்டிக்கிட்டு இருந்ததை ஹாரி பார்த்தான். அவனுக்கு அது பார்க்கவே கண்ணுக்கு சகிக்காத ஒரு காட்சியா இருந்தது. எஸ் வெல் டன் ஸ்லிதரின். ஆனாலும் சமீபத்திய நிகழ்வுகளையும் கட்டாயம் கணக்குல எடுத்துக்க வேண்டி இருக்கு. அந்த மொத்த அறையும் பயங்கர அமைதியாயிடுச்சு. ஸ்லிதரின்ஸோட சிரிப்பும் கொஞ்சம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆமா,
அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர், நான் வழங்க வேண்டிய சில கடைசி கட்ட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் டு மிஸ்டர் ரொனால்ட் வீஸ்லி. ரானோட முகம் பர்பிள் கலர்ல மாறிடுச்சு. அவன் இப்ப பார்க்க வெயில் பட்டு அங்கங்க செவந்து போன முள்ளங்கி கணக்கா இருந்தான். பல்லாண்டு காலங்களா ஹாக்வர்ட்ஸ் பார்த்ததுலேயே ஒரு சிறப்பான செஸ் கேம் விளையாடினதுக்காக நான் கிரிஃபிண்டோர் ஹவுஸ்க்கு 50 பாயிண்ட்ஸ் வழங்குறேன். கிரிஃபிண்டோரோட உற்சாக கூக்குரல் கிரேட் ஹாலோட மந்திரிக்கப்பட்ட சீலிங்கையும் தாண்டி ஒழிச்சது. சீலிங்ல மின்னிக்கிட்டு இருந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நடுக்கம் கண்டுச்சு. பர்சி மத்த பர்ஃபெக்ட்ஸ் கிட்ட, இது ஏன் தம்பி தான், பாருங்க என்னோட கடைசி தம்பி மெகோனகலோட ராட்சச செஸ் செட்டை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு உற்சாகமா கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறமா அந்த ஹால் மறுபடியும் அமைதியாச்சு. செகண்ட் டு மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர். சரியான முறையில நெருப்ப கடந்து போக அருமையா நிதானமா சிந்திச்சு செயல்பட்டதுக்காக கிரிஃபிண்டோர் ஹவுஸ்க்கு 50 பாயிண்ட்ஸ் வழங்குறேன். ஹெர்மாயினி உடனேயே அவன் முகத்தை கைகள்ல புதைச்சுக்கிட்டா. அவ சந்தோஷத்துல அழுதுட்டு தான் இருக்கான்னு ஹாரி உறுதியா நம்பினான். கிரிஃபிண்டோர்ஸ் அவங்க டேபிள்ல இருந்து மேலையும் கீழையுமா குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்க மொத்தமா 100 பாயிண்ட்ஸ் கூடிட்டாங்க. தேர்ட் டு மிஸ்டர் ஹாரி பாட்டர் அப்படின்னு டம்பிள்டோர் சொன்னதும் அந்த ரூமே பேரமைதி ஆயிடுச்சு. அந்த அற்புதமான துணிச்சலுக்காகவும் சிறப்பான தைரியத்துக்காகவும் நான் கிரிஃபிண்டோர் ஹவுஸ்க்கு 60 பாயிண்ட்ஸ் வழங்குறேன். அப்போ எழுந்த பேரிரைச்சல் காதையே செவிடாக்கிடும் போல இருந்தது. கும்பலா சேர்ந்து சந்தோஷத்துல கராமுரான் கத்திக்கிட்டு இருந்த கிரிஃபிண்டோர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க இப்ப 472 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கங்கிறது நல்லா தெரிஞ்சது. அதாவது ஸ்லிதரினோட அதே பாயிண்ட்ஸ். அவங்க இப்ப ஹவுஸ் கப்கான போட்டியில ஸ்லிதரினை சமன் செஞ்சுட்டாங்க. டம்பிள்டோர் ஹாரிக்கு இன்னும் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க கூடாது. டம்பிள்டோர் கையை உயர்த்தினாரு. அந்த அறை மெல்லமா அமைதி அடைஞ்சது. இங்க எல்லா வகையான தைரியமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச டம்பிள்டோர், நம்ம எதிரிகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு அளப்பரிய தைரியம் வேணும் தான், ஆனா அதே சமயம் நம்ம நண்பர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வேணும்ல. அதனால நான் 10 பாயிண்ட்ஸ் மிஸ்டர் நெவில் லாங்பாட்டம்க்கு வழங்குறேன். ஒருவேளை யாராவது கிரேட் ஹால்க்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தா ஏதோ பயங்கரமா வெடிச்சு செதறது போல அப்படின்னு நினைக்க தோணி இருக்கும். அப்படி ஒரு சத்தம் தான் கிரிஃபிண்டோர் டேபிள்ல இருந்து வெடிச்சு செதறி வந்தது. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேரும் எழுந்து நின்னு கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெவில் அதிர்ச்சியில வெளுத்து போய் கும்பல் கும்பலா வந்து அவனை கட்டி பிடிச்சு வாழ்த்திக்கிட்டு இருந்தவங்க மத்தியில காணாமலே போயிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் இவ்ளோ பாயிண்ட்ஸ் கிரிஃபிண்டோருக்காக வாங்கினதே இல்ல. சந்தோஷத்துல கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த ஹாரி, ரான் இடுப்ப பிடிச்சு கிள்ளி மால்ஃபாய் பார்க்க சொல்லி சுட்டி காமிச்சான். அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பேயறிஞ்ச மாதிரி நின்னுகிட்டு இருந்ததை பார்க்க யாரோ அவன் மேல பாடி பைண்ட் சாபத்தை போட்டாங்களோன்னு தோணுச்சு. புயல் கணக்கா வந்த கைத்தட்டல் சத்தத்துக்கு மத்தியில டம்பிள்டோரோட குரல் ஒலிச்சது. ராவென்க்ளோ அண்ட் ஹஃபில்பஃப் கூட ஸ்லிதரினோட தோல்வியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த அறையோட அலங்காரத்துல சில மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் அவரோட கையை தட்டினதும் பச்சை நிற தோரணம் எல்லாம் கருஞ்சிவப்பா மாறிடுச்சு. ஸ்லிதரினோட பிரம்மாண்டமான பாம்பு படம் மறைஞ்சு போய் அந்த இடத்த கிரிஃபிண்டோரோட சிங்கம் ஆக்கிரமிச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்பு வர வச்சு கொடூரமான முகபாவத்தோட ஸ்னேப் ப்ரொஃபசர் மெகோனகல் கிட்ட கை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு. சட்டுன்னு அவர் பார்வை ஹாரி மேல விழுந்தப்போ அவன் மேல அவருக்கு இருந்த வெறுப்புணர்வு ஒரு இம்மி அளவு கூட குறையலன்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது. அது ஒன்னும் அவனை எந்த வகையிலையும் வருத்தப்படுத்தல. அடுத்த வருஷம் ஹாக்வர்ட்ஸ் திரும்பி வர்றப்போ வாழ்க்கை எப்பயும் போல சகஜமா இருக்கும்னு தெரிஞ்சது. இல்லன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில சகஜமா கூட இருக்கலாம். ஹாரியோட வாழ்க்கையிலேயே இது ஒரு சிறப்பான ஈவினிங். குவிடிச் மேட்ச் வின் பண்ணதை காட்டிலும், கிறிஸ்மஸ் நாளை காட்டிலும், மழை போல இருந்த பூதத்தை வீழ்த்தினதை காட்டிலும் இந்த இரவு பொழுது அவன் வாழ்க்கையில என்னைக்குமே எப்பவுமே மறக்க போறதில்ல. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர இருக்கிறத பத்தி ஹாரி சுத்தமா மறந்துட்டான். ஆனா அதுவும் வந்துடுச்சு. அவங்கள ஆச்சரியப்படுத்துற விதமா ரானும் அவனும் நல்ல மார்க்ஸே வாங்கியிருந்தாங்க. நிச்சயமா ஹெர்மாயினி டாப் ஆஃப் த இயரா தான் வந்திருந்தா. அது மட்டும் இல்லாம நெவில் ஹெர்பாலஜில வாங்கின நல்ல மார்க்ஸை வச்சு படுபாதாளத்துல இருந்த போர்ஷன்ஸ் மார்க்ஸை ஈடு கட்டிட்டான். சுத்த மக்கு பையன், எப்படியும் ஃபெயில் ஆக்கி துரத்திடுவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காயல் கூட பாஸ் ஆயிட்டான். அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்ட ரான், வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைச்சிடாதுல்ல அப்படின்னு சொல்லி ரான் தனக்கு தானே ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டான். அப்புறமா சட்டுன்னு அவங்களோட வார்ட்ரோப்ஸ் எல்லாம் எம்டியாச்சு. அவங்களோட ட்ரங்க் எல்லாம் பேக் பண்ணப்பட்டது. நெவிலோட தேரை டாய்லெட்ல ஒரு மூலையில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஹாலிடேஸ்ல மேஜிக்கை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற வார்னிங் நோட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வழங்கப்பட்டுச்சு. ஏன்னே தெரியல, எங்களுக்கு மட்டும் இந்த நோட் கொடுக்கவே மறந்துடுறாங்க அப்படின்னு ஃப்ரெட் வீஸ்லி ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏரிய கடந்து வரிசையா நின்னுகிட்டு இருந்த படகுல எல்லாரையும் கூட்டிட்டு போக ஹாக்ரிட் தயாரா இருந்தாரு. எல்லாரும் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறினாங்க.
சிரிச்சு பேசினபடியே பசுமையா நேர்த்தியா இருந்த கிராமப்புறங்களை கடந்துகிட்டு இருந்தாங்க. பர்ட்டி போட்ஸ் எவ்ரி ஃபிளேவர் பீன்ஸை சாப்பிட்டபடியே மக்கிள் டவுன்ஸை கடக்க ஆரம்பிச்சப்போ எல்லாரும் அவங்களோட விசார்ட் ரோப்ஸை கழட்டிட்டு ஜாக்கெட்ஸ் அண்ட் கோட்ஸை போட்டுக்கிட்டாங்க. ட்ரெயின் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன்ல இருந்த பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 வந்து அடைஞ்சது. எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல இறங்கி முடிக்க ரொம்ப நேரம் ஆனது. ரொம்ப வயசான ரயில்வே கார்டு ஒருத்தர் டிக்கெட் பேரியர் கிட்ட நின்னுக்கிட்டு அங்க இருந்த கேட் வழியா 2 இல்லைன்னா 3 பேரா சேர்ந்து போகிறதுக்கு மட்டும் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா வெளிப்பக்கம் உறுதியா இருந்த சுவர்ல திடீர்னு யாராவது நுழைஞ்சு வரதை பார்த்தா மக்கிள்ஸ் பயந்துடக்கூடாதுன்னு தான். இந்த சம்மர்ல எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க, நீங்க 2 பேரும் தான், நான் உங்களுக்கு ஆந்த அனுப்புறேன் அப்படின்னு ரான் சொன்னான். தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன ஹாரி, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கு எனக்கும் ஏதாவது வேணும் தான் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் முன்னையும் பின்னையும் உரசி மோதினபடி கேட்வேயை கடந்து மக்கிள் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் பை ஹாரி, see you பாட்டர் அப்படின்னு சொன்னபடி போனாங்க. இப்பயும் ஃபேமஸ் தான் அப்படின்னு சொன்னபடி ரான் ஹாரியை பார்த்து அகலமா ஒரு சிரிப்பு சிரிச்சான். நான் இப்ப போக போற இடத்துல நிச்சயமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னா ஹாரி. அவன், ரான், ஹெர்மாயினி 3 பேரும் சேர்ந்தபடியே கேட்வேயை கடந்து போனாங்க. அம்மா அங்க பாருங்க, அங்க பாருங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அது ஜின்னி வீஸ்லி, ரானோட கடைசி தங்கச்சி. ஆனா அவ சுட்டி காமிச்சது ரான இல்ல. அம்மா அங்க பாருங்க, ஹாரி பாட்டர் எனக்கு இங்க இருந்து நல்லா தெரியுது அப்படின்னு கீச் குரல்ல அவ கத்திக்கிட்டு இருந்தா. அமைதியாயிரு ஜின்னி, இப்படியெல்லாம் சுட்டி காமிச்சு கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னபடியே மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க 3 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணினாங்க. ரொம்ப பரபரப்பான வருஷமா போயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்பவே அப்படின்னா ஹாரி. அப்புறம் ஃபட்ஜஸ்க்கும் ஜம்பருக்கும் ரொம்பவே நன்றி மிஸ்ஸஸ் வீஸ்லி. ஓ அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்பவே கிளம்பலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அது அங்கிள் வெர்னான் தான். செவந்த முகத்துல மீசைய வச்சுக்கிட்டு சகஜமான மக்கள் இருக்க இடத்துல கூண்டுல ஆந்தைய அடைச்சு எடுத்துட்டு வந்ததால ஹாரிய பார்த்து பயங்கரமா முறைச்சபடியே நின்னாரு. அவருக்கு பின்னாடி ஆண்ட் பெட்டூனியாவும் டட்லியும் ஹாரிய பார்த்து அரண்டு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. நீங்க தான் ஹாரியோட ஃபேமிலி இல்ல அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்டாங்க. அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன அங்கிள் வெர்னான், சரி கிளம்பலாமா அப்படின்னு ஹாரிய பார்த்து கேட்டுட்டு, இன்னைக்கு பொழுது ஃபுல்லா இங்கே நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. ஹாரி கடைசியா ஒரு தடவை ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட சம்மர்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான். ஹாவ் அ குட் ஹாலிடே அப்படின்னு ஏதோ தயக்கத்தோட சொன்ன ஹெர்மாயினி இவ்ளோ வெறுப்பான ஒரு முகத்தோட யாராவது இருப்பாங்களான்னு அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் ஹெர்மாயினி அங்கிள் வெர்னான பாத்துக்கிட்டு இருந்தா. ஓ நிச்சயமா அப்படின்னு சொன்ன ஹாரியோட முகத்துல சிரிப்பு படர்ந்ததை பார்த்து அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு நாம வீட்டுல மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்கிற விஷயம் தெரியாது. அதனால டட்லிய வச்சு இந்த சம்மர் எனக்கு பயங்கர ஃபன்னா போக போகுது அப்படின்னு சொன்னா ஹாரி. ஹாரி பாட்டர் கதையோட முதல் பாகமான பிலாசபர் ஸ்டோன் இதோட முடிவுக்கு வருது. இதை முழுசா கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சீக்கிரமே 2ஆம் பாகமான ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ல சந்திப்போம். அதோட ஒரு சின்ன முன்னோட்டம். 2வது வருஷத்துக்காக ஹாரி ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தப்போ ஹாரியோட காதுக்கு வினோதமான மெல்லிய குரல் இருட்டான காரிடார்ஸ்ல எதிரொலிச்சது. அதுக்கப்புறமா தாக்குதல் தொடங்க ஆரம்பிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கல்லா மாறின நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க.